هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم லஅல்லக்கும் தத்தகூன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு நம்முடைய ஆயுளில் இன்னொரு காலம், இன்னொரு வருடம் நாம் இந்த ரமலானில் நுழைய இருக்கின்றோம். எல்லாமல்ல அல்லாஹ் இந்த ரமலானை அதற்குரிய முறையிலே நாம் நுழைந்து அல்லாஹினுடைய திருப்தியில் என்னென்ன அமல்களை நிரப்பமாக செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து அது கபூல் செய்யப்பட்ட ஒரு நல்ல அமல்களோடு இந்த ரமதான் மாதத்தை முழுமையாக அடைந்து அந்த பெருநாளை பூரிப்போடு கொண்டாடுவதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஹதீஸினுடைய ஒளியில் எத்தனையோ பல ரமதானை பற்றி அதிலே நாம் மேற்கொள்ள இருக்கின்ற நோன்பை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றன. குறிப்பாக அதாவது நோன்பு என்பது ஷியாமு ஜுன்னத்துன், கேடயம் என்று வருகிறது. கேடயம் என்பதனை நாம் இப்போது இந்த காலத்தில் அதை எளிதில் புரியும்படியான ஒரு விளக்கமாக நாம் பார்க்க முடிவதில்லை. காரணம், இப்போ அந்த ஆரம்ப காலத்தினுடைய வாழ் கேடயம் என்ற அந்த முறைகள், அந்த ஷீல்டு என்று சொல்லக்கூடிய தற்காப்பிற்கான அந்த கருவிகள் எல்லாம் இப்போது காலாவதியாக இருக்கின்றன. அதே நேரத்தில் உடலுக்கு உள்ளாகவே அணியக்கூடிய புல்லட் ப்ரூஃப் ஷர்ட்ஸு, அது போன்ற அந்த உள்ளுக்கு தன்னுடைய நெஞ்சை, தன்னுடைய உடலை பாதுகாப்பதற்கு எத்தனையோ பல யுக்திகள் கருவிகளாக இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டு தொழில்நுட்ப உதவிகளோடு அவைகள் இன்றைக்கு அந்த மக்களால் அணியப்பட்டு தன்னுடைய உயிரை பாதுகாப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் ஒரு எதிரி நாட்டு படையோடு அவர்கள் சண்டையிடக்கூடிய நேரத்தில், பிரச்சனைகளுக்காக போரிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் அணிவதை நாம் பார்க்கிறோம். இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேடயம் என்பதனை சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஹதீஸ் மிக சுருக்கமானது என்று சொன்னாலும், எதனால் இந்த கேடயம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதனை நின்று யோசிப்பது, நிதானித்து அதை பற்றி சிந்திப்பது என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு பயனை பெற்றுத் தருவதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஷைத்தானும் ஜின்களும், ஜின்கள் என்று சொன்னால் கெட்ட ஜின்களும் சுற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலிலும் எப்படி நமக்கு நன்மையை, அதிலே அந்த ஆதரவை வழங்கக்கூடிய ஒரு மலக்கு நமக்காக சாட்டப்பட்டிருக்கிறாரோ அதே போன்று ஷைத்தானும் இருக்கிறார். அப்படி அந்த ஷைத்தானை விட்டு நாம் பாதுகாப்பதற்கான ஒரு பயிற்சி என்பது தேவை. தொடர்ச்சியாக ஒரு செயலை நமக்கு கூட அது அறியாத விதத்தில் இது நன்மையா கெட்டதா நல்லதா என்பதனை எல்லாம் அறியாத விதத்தில் கூட ஒவ்வொரு நாளும் பல தீமைகளில் நாம் செய்பவர்களாக இருக்கிறோம். அற்பமாக கருதக்கூடிய மிக மோசமான பாவங்கள், அதனை நாம் புரிபவர்களாக இருக்கிறோம். உலகில் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் அல்லாஹ் வழங்குகிறான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு வழிகாட்டுகின்றன. இதற்கு மத்தியில் தான் நம்முடைய பேச்சுக்களிலோ, நம்முடைய பார்வையிலோ, நம்முடைய சிந்தனையிலோ, நம்முடைய செயல்படக்கூடிய விதங்களிலோ, நம்முடைய நடை உடை பாவனைகளிலோ, நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு இயக்கத்திலோ ஏதாவது ஒரு வகையில ஷைத்தானினுடைய அந்த தாக்கங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. அவன் வாய்ப்பை தேடிக்கொண்டே இருக்கிறான். நம்மை விட மிக மூத்தவன் ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு முன்பாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவன் என்றால் அவனுடைய காலத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவன் எத்தனை அனுபவம் மிக்கவனாக இருப்பான். அந்த அனுபவத்திலே அவனை எப்படிப்பட்ட மோசமான செயல்களை அற்பமானதாக நமக்கு காண்பிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒவ்வொரு வருடத்திலும் 11 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகிறான். அதுதான் இந்த ரமலானுடைய மாதம். இதில் குர்ஆனை ஒரு பிரிஸ்கிரிப்ஷனாக நமக்கு பிரிஸ்கிரைப் பண்ணது. இதன்படிதான் நீங்கள் வாழ வேண்டும் என்பது. அதில் வரலாறுகள் இருக்கின்றன, சட்டத்திட்டங்கள் இருக்கின்றன, நீதி போதனைகள் இருக்கின்றன, பல்வேறு முன் சென்ற சமூகம் பற்றிய எச்சரிக்கைகள் இருக்கின்றன. முன் சென்ற சமூகத்தில் யார் யாரெல்லாம் ஜெயம் பெற்றவர்களோ, வெற்றியாளர்களோ அவர்களை பற்றிய ஒரு பார்வை வழங்கப்படுகிறது. அதே போன்று உலகில் வாழ்வதற்கான எல்லா வழிகாட்டுதல்களும், அது அறிவியலாக இருக்கட்டும், பூகோளமாக இருக்கட்டும், கணிதமாக இருக்கட்டும், பௌதீகமாக இருக்கட்டும், என்னவென்று சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் குர்ஆன் ஒரு திறந்த நூலாக நம்முடைய அறிவனுடைய விசாலத்திற்கு ஏற்ப அதை இன்னும் நம்மை இழுத்துச் செல்லக்கூடிய, நம்மை வழிகாட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடிப்படையாக இந்த குர்ஆனை அல்லாஹ் வழங்கி, இதன்படி நீங்கள் நடங்கள் என்று சொல்கின்ற போது
அதில் கவனமற்றவர்களாக கஃப்லத்தோடு வாழக்கூடிய நிலை. கஃப்லத் என்பது நமக்கு முன்பாக தான் குரான் இருக்கும். இப்போது கூட பேசும்போது நமக்கு முன்பாக இந்த குரானுடைய வசனங்களை வைத்துதான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய செயல்களிலே அது ஒன்றரை கலக்க வேண்டும் அல்லவா? இதில் தான் இந்த கஃப்லத் என்பது வருகிறது. இந்த கஃப்லத்தில் தான் ஷைத்தான் நம்மோடு மிகப்பெரிய அளவிலே சேட்டை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நம்முடைய மறதியில் குரானின் பக்கத்தில் நாம் பார்க்கக்கூடிய பார்வையில் ஏற்படக்கூடிய அற்பமான நம்முடைய அலட்சியங்களில் அவன் குடிகொண்டு அதை மிக பூதாகரமாக மாற்றுவதிலே அவன் திட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நம்மை கெடுப்பதுதான் அவனுடைய நோக்கம். இல்லா இபாதக மின்ஹுல் முஹ்லஸீன், உங்களிலே இஹ்லாஸான உன்னுடைய நல்லடியார்களை தவிர அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் சபதம் செய்தவன் ஷைத்தான். அந்த ஷைத்தான் அவனுடைய பணியாளர்களாக இருக்கக்கூடிய கெட்ட ஜின்களும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒன்றரை கலந்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்லும்போது அவர்களுடைய இது போன்ற கொடும் செயல்களில் இருந்து சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த நோன்பிலே நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது உங்களுக்கு ஒரு கேடயம் என்று சொல்கிறார். இதை இப்படித்தான் இந்த ரமலானை நாம் அணுக வேண்டும். அப்போதுதான் ரமலானிலே அல்லாஹ்வினுடைய விளைவு என்ன? எனக்கு ஒரு விளைவு இருக்கலாம், உங்களுக்கு ஒரு விளைவு இருக்கலாம், எனக்கு ஒரு திட்டம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். அல்லாஹ்விற்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்காகத்தான் இபாதத்தை நமக்கு அவன் கடமையாக்கி வைத்திருக்கிறான். தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் என்ற இந்த இபாதத்துகள் எல்லாமே அல்லாஹ்வுடைய திட்டத்தில் உருவாக்கப்பட்டன. எனது உங்களுடைய சிந்தனைகளிலோ திட்டத்திலோ புரிதலிலோ உருவாக்கப்பட்டதல்ல. அதே நேரத்தில் அது நமக்கு இலகுவாக ஆக்கி கொடுத்து இதன்படி நடந்தால் நீ ஜெயம் பெறுவாய், வெற்றி பெறுவாய் என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய ஹதீஸ்களினுடைய வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அந்த அடிப்படையில் நாம் ஒரு திட்டத்தோடு இந்த கேடயமாக இந்த ரமலானை பயன்படுத்துவதற்கான ஒரு நல்ல வழிமுறைகளை முன்கூட்டியே யோசித்து சிந்தித்து அதன் அடிப்படையிலே ஒரு திட்டம் உருவாக்கி அந்த நிகழ்வின் பிரகாரம் நாம் நடக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதனை இந்த ஹதீஸ் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று பொய் சொல்லக்கூடாது என்று நோன்பை பற்றி அன்னலார் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு வ ஷராபஹு. அப்ப இதெல்லாம் தான் இது கூடாது என்ற சட்டங்கள் நிறைந்த பகுதிகள் ஹதீஸில் ஏராளமானது வருகின்றன என்று நாம் சொன்னோம். எத்தனையோ பல ஹதீஸ்கள் வருகிறது ரமலானை பற்றி, அதனுடைய நன்மைகளை பற்றி, நோன்பெருத்தலை பற்றி, அதற்காக அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய வெகுமதிகளை பற்றி எத்தனையோ ஹதீஸ்கள் வருகின்றன. சின்னதாக கூட எத்தனையோ வருகின்றன. நாம் மனனம் செய்யக்கூடிய அளவிலே அவைகள் இருக்கின்றன. ஆனாலும் இங்கே ஒரு இரண்டு ஹதீஸுகளை நான் எடுத்து பேசுவதற்கு காரணம் இதில் தான் நம்முடைய கவனம் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த காலமும் இந்த சூழலும் நம்மை வழிகெடுப்பதிலும் நம்மை அல்லாஹ்வினுடைய நினைவில் இருந்து தூரமாக்குவதிலும் ஷைத்தானினுடைய அந்த திட்டங்களில் நம்மை நெருக்கி வைப்பதிலும் இந்த காலமும் இந்த சூழலும் நம்மை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கின்றன. அதை தாண்டி இன்னும் பல சவால்கள் நம்முடைய உண்பதிலே, இருப்பதிலே, வாழ்வதிலே, நம்மை சூழ இருக்கக்கூடிய அரசின் ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு சோதனைகள், சவால்கள், இவதற்கு மத்தியிலே நாம் வாழ்கின்ற போது இந்த திட்டம் என்பது குறிக்கோளோடு அடங்கியதாக எப்போதும் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதிலே மிக முக்கியமாக இந்த ரமலான் நம்மை எதிலே பயிற்றுவிக்கிறது என்று சொன்னால் பொய் பேசாமல் இருக்கிறது. அதுதான் இந்த ஹதீஸ் உணர்த்துகிறது. மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பிஹி, யார் இந்த கௌலு ஸூர் என்று சொன்னால் பொய் பேசுதல், அமல பிஹின்னு சொன்னால் ஒரு பொய் அதனூடாக செயல்படக்கூடிய செயல்கள், பொய்யினால் செயல்படக்கூடிய செயல்களால் இன்றைக்கு உலகமே தலைகீழாக புரண்டு கிடக்கிறது என்பதை பார்ப்போம். அது நீதித்துறையாக இருக்கட்டும், ஆளும் வர்க்கமாக இருக்கட்டும், அவர்களுடைய செயல்களாக இருக்கட்டும், பண பரிவர்த்தனைகளாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், மனித உறவுகளாக இருக்கட்டும், மனிதனை வெறுப்பதாக இருக்கட்டும், மனிதனை தன்னுடைய எதிரியாக சித்தரிப்பதாக இருக்கட்டும், ஆவணங்கள் தயாரிப்பதாக இருக்கட்டும், சாட்சிகள் சொல்வதாக இருக்கட்டும், வழக்காடுவதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் போய் ஒன்றரை கலந்த ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் இந்த நோன்பை எதிர்பார்ப்பது யார் இந்த பொய்யை விட்டுவிடவில்லையோ, ஒரு அமல பிஹி அதன் மீதான செயல்பாடுகளில் இருந்து தன்னை அவன் விடுவித்துக் கொள்ளவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, எதை கொண்டு எந்த தேவையும் இல்லை, ஐ யதா தஆமஹு வ ஷராபஹு, அவன் அருந்துவதை, பானம் அருந்துவதை, நீர் அருந்துவதை விட்டதிலோ அல்லது உணவு உண்பதை அவன் தடுத்து கொண்டதிலோ அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. லைஸ லில்லாஹி ஹாஜா, அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுக்கு தேவையுடையது என்ன? பொய் பேசாமல் இருக்க வேண்டும். வெறும் உண்ணாமல் பருகாமல் இருந்தால் நோன்பு நிறைவேறி விடாது. ஆக பொய் பேசாமல் இருப்பதற்கு ஒரு பயிற்சியை இந்த மாதம் நமக்கு வழங்குகிறது. இந்த அளவிற்கு சொன்னால் இந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே இன்னும் பல விஷயங்களை நமக்கு அறிஞர்கள் கற்றுத்தருக்கிறார்கள். அன்னலாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதற்கு விளக்கமாக வேறு சில ஹதீஸுகளை சொல்லி காட்டுகிறார்கள். அதாவது யாராவது ஒருவன் நம்மிடத்தில் சண்டையிடுவதற்காக வருகிறான், ஏதாவது ஒரு தக்கிப்பதற்காக வருகிறான் என்று சொன்னால் கூட
2 முறை நீ நான் நோன்பாளி என்று சொல்லிவிடு. நான் நோன்பு வைத்திருக்கிறேன், இன்னி சாயிமுன் என்று 2 முறை சொல்லிவிடு. நீ அமைதியாக இருந்து கொள், வாய்ப்புத்தி இருந்து கொள். இது ஒரு பயிற்சி. இந்த நோன்பு நமக்கு தரக்கூடிய பயிற்சி. அடுத்தவர்களோடு எப்படி உறவாட வேண்டும், எதை உறவாட வேண்டும், எதற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும், எதை பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட வேண்டும், எது முக்கியம் பெறாது, எதை பேசுவதனால் நன்மை பயக்கும், எது சமூக உறவை, சமூக ஒற்றுமையை, அதன் மூலமாக இந்த தீனை நிலைப்படுத்துவதை, இந்த தீனை வியாபிக்க செய்வதை, மற்றவர்களுக்கு இந்த தீனை அறிமுகம் செய்வதை, அது வழிகாட்டக்கூடியதாக, அதன் பால் நம்மை ஈர்த்து செல்லக்கூடியதாக இருக்கும் என்பதையெல்லாம் இந்த பொய்யை விடுவதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஒரு தர்க்கம் புரியக்கூடிய ஒரு நிலை வந்தாலும் கூட நீ பேசாமல் இரு, நான் நோன்பாளி என்று சொல்லிவிடு. சண்டை என்பது பின்னாடி வரும். முதல்ல வாய்வாதம் தான், வார்த்தைகள் தான் முதலில் ஆரம்பமாக்குவார், வாரல் என்று சொல்வார்கள். அது மாதிரி அந்த வாய் வார்த்தைகளால் முதல்ல அது ஒரு சண்டை. நீ அப்படி செஞ்சியப்பா, நீ மட்டும் அப்படி சொன்னியப்பா, என்னை பத்தி இப்படி சொல்லியிருக்கிறியா நான் இல்லாத நேரத்துல. இப்படியே ஷைத்தான் கொஞ்சம் எடுத்து தருவான் தலைப்புகளை. அதுல கொஞ்சம் நம்ம லைக்க ஆரம்பித்து விட்டால், அதனை நம்ம செயல்படுத்த நான் முனைந்து விட்டால் இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து தருவான், நினைவுல கொண்டு வருவான். அதை பேசு என்று சொல்வான். இதுக்கெல்லாம் பேசிக்காக இருப்பது இந்த தர்க்கம், இந்த விவாதம். அப்ப இதை கூட இந்த நோன்பு காலத்துல இப்படி ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று சொன்னால் உன்னை நீ தவிர்த்துக்கொள். இது ஒரு பயிற்சி. இந்த நோன்பு நமக்கு தவறக்கூடிய பயிற்சி. எப்படி செய்ய வேண்டும்? சரி, இவன் வந்ததனுடைய நோக்கமே இல்வில்லாக இருக்கிறது, இவன் ஒரு தவறுக்காக நம்மை சண்டை எடுப்பதற்கு வந்திருக்கிறான், எனவே இதிலே நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இன்னி சாயம் நான் நோன்பு வச்சிருக்கிறான்பா இலகுவான முறையில, மென்மையான முறையில சொல்லி அமைதி காப்பது. உன் பக்கத்தில் நியாயம் இருந்தாலும் கூட நீ அமைதி காத்து விடு என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆக இது போன்ற அந்த தர்க்கித்ததில் இருந்து நம்மை நாம் விட்டு விட வேண்டும் என்பதையும் நாம் இந்த நோன்பின் வாயிலாக பார்க்கிறோம். அதே போன்று கெட்ட வார்த்தைகள் பேசுவது, கவுலு சூரி வல் அமல பிஹி என்று சொன்னமே, அதிலே இதையும் நாம் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். கெட்ட வார்த்தைகள் பேசுவது, ஆபாசமாக பேசுவது. இன்னொரு ஹதீஸ் இப்படி சொல்கிறது, இல்லறம் கூட கூடக்கூடாது. நோன்பு என்பதே சாப்பிடக்கூடியவனை சாப்பிடாது என்று சொல்கிறது, குடிக்கக்கூடியவனை குடிக்காது என்று சொல்கிறது, பசியோடு இரு என்று சொல்கிறது. அதே போன்று உன் மனைவியோடு இல்லறம் கலக்காது. அந்த நேரத்தில், பகல் நேரத்தில் ஒரு நோன்பாளி அவன் தன்னுடைய மனைவியோடு அவனுக்கு அனுமதித்த வழியில் அவன் இல்லறம் கொள்வது இந்த காலத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல ஆபாசமான வார்த்தைகள் பேசுவதையும் கூட நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இன்னொரு ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை உள்ளடக்கித்தான் இந்த நோன்பு வருகிறது. எனவே நாம் இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்தோம், சஹரை நாம் நாம் மட்டும் இல்லாமல் பல பேருக்கு அதை நாம் உணவாக வழங்கினோம், தேவையுடையவர்களுக்கு வழங்கினோம் என்று பெருமிதம் கொள்வதற்கு மத்தியில் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விசாலமான பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த பகுதியில் தான் இதை போன்ற தலைப்புகள் வருகின்றது. பேசாமல் எதையும் விவாதிக்காமல் இருப்பது, தர்க்கிக்காமல் இருப்பது, சண்டை போடாமல் இருப்பது, சண்டைக்காக ஒருவன் வந்தால் நான் நோன்பாளி என்று சொல்லிவிடுவது, பொய் பேசாமல் இருப்பது, கேடயமாக தன்னுடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் எதிராக வரக்கூடிய பல்வேறு சவால்களை எதிர்கொள்வதிலே இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? மஆசி, தற்குல் மஆசி என்று சொல்வார்கள். மஆசி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது, அதை விட்டுவிடுதல். தற்குல் மஆசி என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு மாறு செய்வதை விட்டுவிடுதல். அதே மாதிரி தற்குல் முன்கிராத், பாவங்கள் செய்வதை விட்டுவிடுதல். இதுதான் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய சவால்களை. நம்ம ஏற்கனவே சொன்னது போல கண்களால், வாயால் பேசுவதால், இதை போன்று செவியால் கேட்பதால், இன்றைக்கு எத்தனையோ தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி அதை எந்த அளவுக்கு நம்மை அதிலே இழுத்துச் செல்கிறது. அந்த பாவத்தில் நம்மை ஒரு ஆளாக முழுக்க அதிலே ஒரு பாவம் தோய்ந்த ஒரு நிலையிலே இந்த உலகில் நம்முடைய வாழ்க்கையை வாழ்பவர்களாக இது எப்படி நம்மை அது வழிநடத்துகிறது என்பதனை இந்த தொழில்நுட்பம், சமூக ஊடகங்களினுடைய இன்றைய வாத பிரதிவாதங்கள், பேச்சுக்கள், அதிலே காட்டக்கூடிய காட்சிகள், இவைகள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு வழியிலே நம்மை இழுத்து வேகமாக கொண்டு செல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்பதில்லை, அதனை விட்டு விடுவது. அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் விட்டு விடுவது. இதைத்தான் இந்த நோன்பு நமக்கு பயிற்சியாக கொடுக்கிறது. இதை கொண்டுதான் உலக வாழ்க்கை வாழ முடியும். இதை கொண்டுதான் சீரான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். சமூகத்திலே நல்லொழுக்கத்தையும் நற்பண்புகளையும் நாம் கட்டமைக்க முடியும். அதிலே முதலிலே நாம் ஒரு மாடலை நம்மளிலிருந்து நாம் அதனை உருவாக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கிறது என்று கூறி, எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோன்பாடிகளாக அவன் கபூல் செய்த, அவன் அங்கீகரித்த நோன்புகளை நாம் முறைப்படையான வைத்த நல்லடியார்களாக அவனுடைய பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம்மை சேர்த்துக் கொள்வானாக. அவன் நமக்கு வாக்களித்திருக்கக்கூடிய ரய்யான் என்ற அந்த சொர்க்க வாசலின் வழியாக இந்த நோன்பை முழுமையாக நாம் வைத்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் சொர்க்கம் நுழையக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என கூறி நிறைவு செய்கிறேன்.
ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى